Hi friends, welcome to Showing Moon. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை டைரெக்டாக பாடியில் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கே செல்ஃபாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எப்படி டேரெக்டாக பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவை வந்து ஒரு இன்ச் டேப்பு. சரிங்களா? இன்ச் டேப் வந்து தேவை. இன்ச் டேப்பில் வந்து நமக்கு 2 பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து இன்ச்சஸ்ஸு, இந்த பக்கம் வந்து சென்டிமீட்டர்ஸ். நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு சுடிதார் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ச்சஸில் தான் நம்ம வந்து அளவெடுப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்ச் டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பேக் பார்ட் எடுக்கணும், அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும், அடுத்து வந்து ஸ்லீவ் எடுக்கணும். ஓகேவா? 3 அளவுகள் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 5 அளவுகள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 அளவுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கோட உயரம், அடுத்து வந்து ஷோல்டரு, அடுத்து வந்து ஃபுல் செஸ்ட்டு, ஃபுல் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கழுத்தினுடைய உயரம். ஓகேவா? மொத்தம் வந்து 5 அளவுகள் வந்து பின் பக்கத்துக்கு தேவை. ஓகேவா? அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு அந்த 5 அளவுகள் எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து பின் உயரம் வந்து என்னால் எடுக்க முடியாது, செல்ஃபாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாண்டர்டாக எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் நான் வைப்பேன். ஸோ பின் உயரம் அப்படின்னா ஒரு ஷோல்டர்லேருந்து பின்னாடி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் எடுக்கிறது உங்களோட பின் உயரம், ப்ளவுஸோட உயரம். சரிங்களா? அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போன் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு நீங்கள் அமுக்கும் போதே தெரியும், இந்த இடத்துல ஒரு போன். இந்த போனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த போனில் இருந்து இந்த போன் வரைக்கிறது தான் உங்களுடைய ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ச் டேப் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இது வந்து நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது. இப்படி கீழே ஒரு இன்ச் வந்து தள்ளி தான் வைக்கணும். நீங்கள் இந்த போனில் இருந்து இங்கே இந்த போன் எண்ட் ஆகுது இல்லையா, இந்த போன் எண்ட் ஆகிற இடம் இல்லையா, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதுதான் உங்களுடைய ஃபுல் ஷோல்டர். இது வந்து எனக்கு 14 இன்ச்சஸ் வந்தது. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டேப்பை அப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து, ஓகேங்களா, ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு விரல் உள்ளே வச்சு மட்டும் நீங்கள் எடுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே 34 வருது. ஓகேவா? இதுவே என்னுடைய ப்ளவுஸ் சைஸு 34. அடுத்தது வேஸ்ட்டு, இடுப்பினோட உயரம் வந்து அப்படியே கீழே இறக்கி உங்களோட ப்ளவுஸ் ஹைட்டு நீங்கள் பின்னாடி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஹைட்டுக்கு இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இங்கே அதே போல் தான் நீங்கள் டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. ஒரு விரல் உள்ளே வச்சு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கணும். இங்கே வந்து உங்களுக்கு 29 வந்து வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு விரல் மட்டும் தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். 29 இதனுடைய வேஸ்ட் அளவு. அடுத்து கழுத்தினுடைய உயரம். ஸோ பேக் சைடுக்கு வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ வந்து எனக்கு வந்து பின்னாடி உயரம் வந்து 8 வைப்பேன் நான். ஓகேங்களா? அது வந்து பேக் உயரம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் ஒரு 3 மெஷர்மெண்ட் எடுத்தால் போதும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, ரெண்டாவது வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, அடுத்து முன்கழுத்தினுடைய உயரம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே ஷோல்டர்லேருந்து உங்களுடைய கீழே பஸ்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கிற இடம் தான் உங்களுடைய ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ நீங்கள் இங்கே ஷோல்டரில் வச்சுக்கணும். ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து கீழே நீங்கள் வந்து இங்கே பஸ்ட்டு வந்து இங்கே எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு அதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட்டு ஹைட்டு. ஸோ எனக்கு வந்து இங்கே 12 வந்திருக்கு. இது என்னுடைய ஃப்ரண்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? அடுத்தது அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து உங்களுடைய பஸ்ட் ரவுண்டு கிட்ட வர்றது. இது வந்து நடுமார்போட பாயிண்ட்டாக தான் வந்து பஸ்ட் ரவுண்டு. அப்போ அது வந்து ஷோல்டர்லேருந்து இங்கே வச்சிங்கன்னா 10 வருது. சரிங்களா? அதே என்னுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட். அடுத்து வந்து கழுத்தினுடைய உயரம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் ஹைட். எனக்கு வந்து இங்கே 6 வருது. ஓகே, இந்த ஹைட் எனக்கு போதும். ஸோ 6. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் என்ன அளவுகள் எடுக்கணும்னா, மொத்தம் வந்து ஸ்லீவில் 4 அளவுகள் எடுத்தால் போதும். ஒன்று வந்து ஸ்லீவினுடைய நீளம், அடுத்து ஸ்லீவினுடைய அகலம், அடுத்து ஆம்ஹோல் வளைவு, அடுத்து வந்து பைசப் ரவுண்டு. ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு ஸ்லீவ் உயரம் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே ஷோல்டர் எட்ஜ் இருக்குது, இந்த ஷோல்டர்லேருந்து நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதுதான் நம்மளுடைய ஸ்லீவோட உயரம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த அளவும் வச்சுக்கலாம், ஷார்ட் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம், லாங் ஸ்லீவாக வச்சுக்கலாம், 3/4 வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்லீவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே எவ்வளோ நீளம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஷோல்டர்லேருந்து எனக்கு என் ஷோல்டர்லேருந்து எனக்கு வந்து இங்கே 6 இன்ச்சஸ் போதும். 6 இன்ச்சஸ் தான் நான் வைப்பேன். ஸோ எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் போதும். ஓகேங்களா? அடுத்து இந்த 6 இன்ச்சஸ் எடுத்தாலும் அதை சுற்றி நம்ம ரவுண்ட் எடுக்கணும். இது வந்து என்னுடைய ஸ்லீவினுடைய ரவுண்டு. ஓகேவா? ஸ்லீவினுடைய இது வந்து நீங்கள் விரல் உள்ளே வச்சோ எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இங்கே 13 வந்திருக்குது என்னுடைய ஸ்லீவினுடைய ரவுண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆம் ஹோல் ரவுண்டு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இங்கே டைட்டாகவும் உங்களுடைய இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து நீங்கள் வைக்கணும். சரிங்களா? வந்து இங்கே விரலும் எதுவுமே வைக்கலை. எனக்கு வந்து இங்கே 16 வந்திருக்கு. ஓகேங்களா? இது என்னுடைய ஆம்ஹோல் வளைவு. புரிஞ்சுதா? அடுத்து வந்து பைசப் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து அப்படியே கீழே ஒரு 2 இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி அப்படியே இங்கே எடுத்திங்கன்னா, இது வந்து நீங்கள் டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இங்கே 14 வந்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்களே ஷெல்ஃபாக மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர்ற வீடியோவில் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.